இன்றைய நவீன உலகில் பல கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தாலும் தீர்க்கப்படாத சில மர்மங்கள் இன்றும் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் ஜாடிகள் சமவெளி. மத்திய லாவோஸில் அமைந்துள்ள ஒரு மர்மமான தொல்பொருள் தளமாகும். நிலப்பரப்பில் சிதறி கிடக்கும் ஆயிரக்கணக்கான பண்டைய கல் ஜாடிகளுக்கு இது பெயர் போனது. இதை பற்றின வீடியோவை நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஜாடிகள் சமவெளி, இதை பற்றின தோற்றம், நோக்கங்கள் என்பன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே விவாதத்திற்குட்பட்ட விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த ஜாடிகள் சமவெளி இரும்பு காலத்தை சேர்ந்தவையாகவும் இது கிறிஸ்துவுக்கு முன் 500 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 200 வரையிலான காலப்பகுதிக்கு முந்தையது எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்புடைய பொருட்கள் இல்லாததனால் சரியான நேர காலம் எப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதில் சில இடர்பாடுகள் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அவற்றின் நோக்கம் பற்றிய கோட்பாடுகள் அவன அடக்கம் செய்யும் நடைமுறைகள் முதல் திரவங்கள் அல்லது உணவை சேமிப்பது வரை இருக்கும் என கூறுகிறார்கள். சில ஜாடிகளில் மனித உருவங்கள் உட்பட சிற்பங்கள் உள்ளன. ஆனால் இந்த சிற்பங்களின் முக்கியத்துவமும் இதுவரை தெளிவாக கிடைக்கவில்லை. பொதுவாக இதை பற்றின சில மர்மங்கள், தீர்க்கப்படாத சில விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றை பார்க்கலாம் வாங்க. முதலாவது, இந்த ஜாடிகளின் நோக்கங்கள். ஜாடிகளின் சரியான நோக்கம் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அதற்கு தலைகீழாக இது ஏன் உருவாக்கப்பட்டது, இதன் நோக்கம் என்ன, பல்வேறு கோட்பாடுகள் அவை அடக்கம் செய்யும் நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக காணப்பட்டாலும் இதை பற்றின நோக்கங்கள் சில மாறுபடியான கருத்துக்களை கொண்டுள்ளது. ஒருவேளை இறுதிச் சடங்குகள் அல்லது 2ஆம் நிலை அடக்கம் செய்வதற்கான கொள்கலன்களாக இருக்கலாம் என கூறினாலும் கூட பிற கோட்பாடுகள் சடங்கு அல்லது மதவிழாக்களுக்கு அவற்றின் பயன்பாட்டை முன்மொழிகின்றன. சில உணவு அல்லது திரவங்களை சேமிப்பது போன்ற நடைமுறை நோக்கங்களை பரிந்துரைக்கின்றன. இரண்டாவது தீர்க்கப்படாத விடயம்தான் கலாச்சார தோற்றம். ஜாடிகளின் தோற்றமானது அவற்றை உருவாக்கியவர்கள் திட்டவட்டமாக அறியப்படவில்லை. இந்த தளம் தென்கிழக்கு ஆசியாவின் வரலாற்றுக்கு முந்தைய சமூகங்களுடன் தொடர்புடையது. ஆனால் எழுதப்பட்ட பதிவுகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் இல்லாததால் ஜாடிகளின் உருவாக்கத்திற்கு காரணமான குறிப்பிட்ட கலாச்சாரத்தை அடையாளம் காண்பது சவாலாகத்தான் காணப்படுகின்றது. சிற்பங்கள் மற்றும் சின்னங்கள். சில ஜாடிகளில் மனித உருவங்கள், விலங்குகள் மற்றும் வடிவியல் வடிவங்களின் சித்தரிப்புகள் உட்பட சிற்பங்கள் உள்ளன. இந்த சிற்பங்களின் அர்த்தமும் அவற்றை உருவாக்கிய மக்களுக்கு அவை கொண்டிருந்த முக்கியத்துவம், அதனது மர்மம், அதனது சரித்திரம் என்பன தெளிவாக அறிந்து கொள்ள முடியாமல் காணப்படுகின்றன. கால வரிசை. இந்த ஜாடிகளை உருவாக்குவதற்கான துல்லியமான காலக்கெடுவை நிறுவுவது கடினமாகத்தான் காணப்படுகின்றது. அவை பொதுவாக இரும்பு காலத்தை சேர்ந்ததாக கருதப்பட்டாலும் தொடர்புடைய கலைப்பொருட்கள் மற்றும் கரிம பொருட்கள் இல்லாததால் குறிப்பிட்ட காலகட்டங்களை குறிப்பது மற்றும் தளத்தின் காலவரிசை வளர்ச்சியை புரிந்து கொள்வது சவாலாகத்தான் காணப்படுகின்றது. பொதுவாக இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனை துல்லியமான ஒரு காலப்பகுதியை கொண்டு அதனை அடையாளம் கண்டுகொள்வார்கள். அதற்கு அடிப்படையாக படுகின்ற விடயம்தான் அதை சார்ந்த சில பொருட்கள் சிதைவடைந்து சில பொருட்களை கொண்டு அவர்கள் அதனது துல்லியமான காலப்பகுதியை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் இந்த ஜாடிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு காணப்படாமல் இருப்பதுதான் மர்மத்திற்குரிய விடயமாகும். வியட்நாம் போரின் தாக்கம். வியட்நாம் போரின் போது குண்டுவெடிப்புகளால் ஜாஸ் சமவெளி சேதமடைந்துள்ளது. மேலும் வெடிக்காத வெடிகுண்டுகள் அப்பகுதியில் ஆபத்தாக உள்ளது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடியான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதனால் துல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தமது ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தமது பாதுகாப்புகளை கருதி அந்த இடத்திற்கு போவதை சற்று தவிர்த்துள்ளார்கள். அது மட்டுமன்றி அந்த இடத்தில் பல வினோதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதனால் அந்த பகுதியானது சற்று ஆபத்தானதாகவே கருதப்படுகின்றது. இந்த ஜாடிகளின் சமவெளியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களது கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. This is your only one Tamil.